குட் மார்னிங் டிவிகே பீப்புள்ஸ். நேற்று வந்து நம்ம சிஎம் வந்து வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா பணம் போட்டிருக்காங்க. மக்கள் வாங்கியிருக்காங்க, சந்தோஷம். எல்லாரும் வாங்கணும். வாங்கிட்டு அண்ணன் சொன்ன மாரி விசிலை காதில் ஊதி அனுப்புங்க. விசிலை நல்லா காதில் ஊதி அனுப்பிச்சி விடுங்க. அது 2026 எலெக்ஷனில் விசில் ஊதுறது நிச்சயம். ஓகே, இப்போ கோர் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இந்த சிஸ்டத்தை யார் முதல்ல கொண்டுட்டு வந்தது? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த 2 திராவிட கட்சிகள் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்தது. இந்த 2 திராவிட கட்சிகள் தான். அதுக்கு முன்னாடி நடந்ததா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. நம்ம ஓட்டை ஸ்டார்டிங்லே காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்போ காசுக்கு விற்கிற அளவுக்கு நம்ம அவங்க காசு கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு போடுற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இந்த 2 திராவிட கட்சிகள் தான். கரெக்டாக இப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் படித்தவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போது எக்ஸாம்பிள், நான் வந்து 99ல் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பதிவு பண்ணேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரல. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃபெயிலியர் சிஸ்டம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு எஜுகேட்டட் பதிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு கரெக்டான ப்ராப்பரான சேனல் பிடிச்சி அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வழங்கணும். அதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள சிஸ்டம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வருஷம் அதை பதிவு பண்ண சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சூழ்நிலை கைதியாக, சூழ்நிலை காரணமாக பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகுது. ஒருத்தன் பதிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அதை அவங்க எடுத்துக்கணும், கேட்ச் பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா கிடைக்கலையாங்கிறத தீர்மானிச்சுட்டு, சப்போஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணணும். அவருக்கு கிடைச்சிச்சுங்கிற இடத்துல வந்து அவரை தள்ளி வைக்கணும், அடுத்த பார்ட்டிக்கு கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் பதிவு பண்ணி வைக்கிறதால நீங்கள் என்ன பண்ண போகிற? அதில் ஒரு யூஸும் கிடைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட நான்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், எந்த யூஸும் இல்லை. இந்தமாரி சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது. அதெல்லாம் மாற்றணும். அதை மாற்றணுன்னா அண்ணன் டிவிகே கட்சி ஆட்சிக்கு வரணும், அண்ணா ஆட்சிக்கு வரணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். எல்லா இடத்துலையுமே சிஸ்டம் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். இப்போலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. அவங்க வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, அந்த ஆஃபீஸில் வேலை இருக்கா என்னன்னு தெரியல. அந்தமாரி சூழ்நிலை தான் உருவாகுது. அடுத்தது, கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணணுமா? ஏன் வெளிநாடுகளுக்கு உள்ள முகாந்தாரம், வெளிநாட்டில் இந்த சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணலாம் இல்லையா? எத்தனையோ கண்ட்ரிகளில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண கூப்பிடு, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு போ, இதை சொல்லக்கூடாதா?